பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் வாஞ்சியோடு காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோபு 37:5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கிரகிச்சு கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. சில காரியங்களுக்காக கண்ணீரோட, உபவாசத்தோட, எதிர்பார்ப்போட, வாஞ்சையோடு, தாகத்தோடு கூட நீங்கள் ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்யணும்னு ஜெபிக்கிறத விட சில நேரங்கள் ஜெபிச்சு 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 நமக்கு கொஞ்சம் நாட்கள் தாமதிக்கிற பொழுது நம்ம நினைப்போம், ஆண்டவரே எனக்கு அவ்வளோ பெரிய காரியம் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, எனக்கு இதையாவது செய்யுங்க அப்படின்னு நம்மளே கொஞ்சம் மைனஸில் வந்துடுவோம். நம்ம ரொம்ப விசுவாசத்தோடு கேட்போம், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ சேலரி வேணும், ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணை இப்படி தான் வேணும், ஆண்டவரே என் வீட்டை நான் இப்படி தான் கட்டணும், ஆண்டவரே என்னுடைய வியாபாரங்கள் இப்படி தான் பழுகி பெருகணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். என் காரியங்கள் எல்லாம் இப்படி தான் வாய்க்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது நடக்கிறதுக்கு தாமதிக்கிற பொழுது, இல்லை நம்ம ஜெபிச்ச பிரகாரம் நமக்கு நடக்காமல் இருக்கிற பொழுது நமக்குள்ள ஒரு தோல்வியின் எண்ணங்கள் வந்துடும். நமக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம நினைப்போம், நான் இவ்வளோ நினச்சேன், இது போகிற போக்க பார்த்தா இது என்னமோ நமக்கு சரியாக வராது போல தெரியுதே, நமக்கு இது சக்ஸஸ் ஆகாதது போலவே இருக்கே என்கிற ஒரு பயம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்துடலாம். சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டு இந்த முடிவு எடுத்துட்டேனோ, நான் இதை கொஞ்சம் கவனிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, கொஞ்சம் நிதானமாக நான் தீர்மானிச்சிருந்தா இந்த பிரச்சனையில் நான் இன்னைக்கு சிக்கப்பட்டிருக்க மாட்டேனோ, நான் கவனம் இல்லாமல் நடந்துட்டேனா, இல்லை நான் எடுத்த முடிவு தப்பா சரியா, நான் தீர்மானித்த காரியங்கள்னால தான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேனா, இது இன்னும் கஷ்டத்தை எனக்கு கொண்டு வந்துருமா, இன்னும் நான் தலை குனிஞ்சிருவேனா, இன்னும் நான் நெருக்கப்பட்டுருவேனா, இருக்கிறது எல்லாத்தையுமே நான் இழந்துடுற நிலைமைக்குள்ளே வந்துருவேனா, இப்படியெல்லாம் பல மன போராட்டமும் குழப்பங்களும் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே உங்களை மிகவும் விசனப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி குழப்பத்தோடு கூட என்ன செய்யணும்னு தெரியாது இருக்கிற இந்த சூழ்நிலையில் என்ன நடக்குமோ தெரியலையே என்கிற பயத்தோடு இருக்கிறவங்களை பார்த்து தான் ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, இதுக்கு முன்பு கர்த்தர் தான் உங்களை எல்லா காரியங்களிலும் நடத்தி வந்தார். தேவ மனுஷன் எலியாவை கூட அப்படி தான் நடத்தினார், அருமையாக நடத்தினார். எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அந்த மனுஷனை கொண்டு தான் செஞ்சார். கொஞ்ச நாள் கழித்து யெசபேல் ஒரு ஒரு பெண்ணினுடைய காரியத்தில் அவர் பயந்துட்டார். பாருங்களேன், எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் பயங்கரமாக இந்த மனுஷனை வச்சு செஞ்சார். இந்த மனுஷன் இப்போ ஒரு யெசபேலுக்காக பயந்து குகையில் ஓடிட்டு, நான் உயிரோடு இருக்கவே எனக்கு பிடிக்கல, நான் செத்து போயிடணும், என் உயிரை நான் மாய்த்து கொள்ளணும், இல்லை என் உயிரை நீங்கள் எடுத்துருங்க, எனக்கு வாழ இந்த பூமியில் பிடிக்கல, நான் வாழக்கூடாதுன்னு பல விதமான கன்ஃபியூஷன் குழப்பத்தோடு வந்து குகையில் உட்காந்துட்டார். ஆண்டவர் விட்டாரா? விடலை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுந்து புசித்து பலனடை, ஏன்னா நீ போகக்கூடிய தூரம் வெகு தூரம். இந்த சத்தத்தை கேட்குற தேவ பிள்ளைய, உங்கள் நன்மை முறிந்து போகாது, உங்கள் ஆசீர்வாதம் குறைஞ்சி போகாது, உங்கள் உயர்வு தாழ வந்துடாது, உங்கள் மேன்மை மங்கி போகாது. ஆண்டவர் உங்கள் காரியத்தை கிரகிக்க கூடாத அளவுக்கு
பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். பயந்த அதே மனுஷனை கொண்டு ஆண்டவர் 450 பாகாலை நமஸ்கரிக்கிறதான ஜனங்கள் வந்து காலையிலிருந்து சாயங்காலம் மத்தியானம் வரைக்கும், காலையிலிருந்து மதியம் வரைக்கும் போராடுறாங்க. தங்களுடைய சரீரத்தை எல்லாம் காயப்படுத்திக்கிறாங்க, கூப்பிடுறாங்க, அழுவுறாங்க, சத்தமிடுறாங்க. அங்க ஒன்றும் நடக்கல. பலிபீடத்தை உண்டாக்கிட்டு தண்ணியை ஊற்றி வச்சிருக்கிறாங்க. இப்போ சவால் என்ன? முதல்ல ஃபஸ்ட்டு சான்ஸு அவங்களுக்கு தான் கொடுக்குறாரு தேவ மனுஷன். செகண்ட் சான்ஸ் தான் இவர் எடுத்துக்கிறார். ஆனால் அவங்க எல்லாமே கூப்பிடுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாங்க, காயப்படுத்திக்கிறாங்க, கத்துறாங்க, கூக்குரலிடுறாங்க. ஒன்றும் நடக்கலை. மத்தியானம் ஆச்சு. தேவ மனுஷன் வந்து சொல்கிறார், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள் அப்படின்னு வானத்துக்கு நேராக நோக்கி ஒரு கூப்பிட்டாரு பாருங்களேன். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து தண்ணீர் ஊற்றப்பட்ட அந்த பலிபீடத்தை பட்சித்து வாய்க்கால்களை நக்கி போட்டதாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என்னால் முடியல, என்னால் ஆகலை, நான் செத்துருவேன், நான் இருக்க மாட்டேன், போராட முடியல, எனக்கு இது முடியல, எனக்கு அது முடியல, ஐயோ என்னால் ஆகலையே அப்படின்னு குழம்பிட்டுருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அங்கே 450 பாகாலை நமஸ்கரிக்கிறவர்கள் இருந்தார்கள். உனக்கு விரோதமாக ஒருத்தரோ உனக்கு விரோதமாக 1000 பேர் இருந்தாலும் சரி தேவ பிள்ளைய, கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நீங்கள் முடங்கி கிடக்கிறவங்கள ஆண்டவர் உங்களை வைக்க போகிறதில்ல. நீங்கள் போகக்கூடிய, நீங்கள் ஜெயம் எடுக்கக்கூடிய, நீங்கள் உயர்த்தப்பட போகிற காரியங்கள் மிகவும் பெருசாக இருக்குது. ரொம்ப தூரமாக நீங்கள் பயணிக்கணும். ரொம்ப நாள் நீங்கள் நீடூடி வாழணும். கர்த்தர் அதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் இந்த கால வழியில் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் சொந்த கண்களும் காணும், உங்கள் சத்துருவின் கண்களும் காணும். மே காட் bless you all.